வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் புதிய பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் இன்று பதவியேற்பு நடத்தப்பட்டுள்ளது. முதல் கையெழுத்தில் ஸ்டாலின் கதையை முடித்துவிட்டாரா? அதற்கு முன்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளுநராக பணியாற்றிய RN ரவி அவர்களது 5 ஆண்டுகள் ஒட்டுமொத்த திமுகவிற்கு தலைவலியாகவே இருந்தார். அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் நீதிமன்றத்திற்கு சென்றதையும் நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது RN ரவி அவர்கள் மேற்கு வங்காள ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார். தமிழ்நாட்டில் கேரளாவில் பணியாற்றி வந்த ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் கூடுதல் ஆளுநராக தமிழ்நாட்டையும் கவனித்து வந்துள்ளார். தற்பொழுது அதற்கான பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றுள்ளது. மேலும் அவர் கூறிய முதல் வார்த்தையிலேயே ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் முதல் மாற்றம் நடைபெறும் என்று முதல் கையெழுத்தில் நான் புதிய முதல்வரை தேர்வு செய்யக்கூடிய அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் தெரிவித்துள்ளார். அதாவது முதல்வரை யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்றால் ஆளுநர் தான். தற்பொழுது ஆளுநர் கூறிய இந்த வார்த்தை RN ரவி அவர்களை விட தற்பொழுது பதவியேற்ற ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் முதல் கையெழுத்தே ஆளுநராக பணியாற்றிய முதல் கையெழுத்தை தற்பொழுது ஆட்சிகால முடிவிற்கு வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட அனைவரும் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். முதல் கையெழுத்து இவர்களது பதவியை பறிக்கக்கூடியதாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம். அரசியல் களத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் இருக்க ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 6 முறை மட்டும்தான் சட்டசபை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதிலும் பாதி நேரம் திமுகவின் பெருமைகளை பேசுவதற்கு மட்டுமே நடைபெற்றுள்ளது. நேரடி ஒளிபரப்புவதற்கு 1 கோடி இல்லாத ஒரு சூழல் இருந்ததாக நேரு, KN நேரு மற்றும் பொன்முடி போன்றவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் திமுகவின் பொதுக்கூட்டம் மாநாடு நடத்துவதற்கு 42 கோடி செலவு செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் கஜானாவில் நிதி இல்லை என்றால் KN நேரு அவர்களிடம் கேட்டாலே அந்த 1 கோடி ரூபாயை கொடுத்திருப்பார் என்றும் ஸ்டாலின் அவர்களை கலாய்த்து இணையதளங்களில் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய ஆளுநர் ஸ்டாலினுக்கு தலைவலியாக இருப்பாரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.